ஆசீர்வாதம் வாங்கும்போது வேணாம் கை இப்படி டைட்டாக பிடிச்சிருந்தாங்க. பேசும்போது அந்த அந்த அளவுக்கு 2026 மக்களே விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். Mizaj, the ultimate destination for men's wedding suits. பாடும்போது அவர் என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ எடுக்கலாமா அப்போ சொன்னாங்க தட் ஐ சாங் ஸோ வெல், நீ நல்லா பாடினேன். ஆசீர்வாதம் வாங்கும்போது வேணாம் கை இப்படி டைட்டாக பிடிச்சிருந்தாங்க. ஆளப்போரா தமிழ உலகம் எல்லாமே வெற்றி மக வடிதான் இனிமே எல்லாமே. நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026 மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களே கிட்டக்க பார்க்குறது அங்கே தான். ரொம்ப அமைதியான பர்சன், ஆனால் பேசும்போது அந்த அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இந்த பேசினார். இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு. சரி, அங்கதான் அந்த அரசு அப்படி இருக்குன்னா இங்க இருக்கிற அரசு எப்படி இருக்கு? நேத்து நடந்து முடிஞ்ச அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழா, அந்த இடத்துல நம்மளோட தமிழ் தாய் வாழ்த்தை ரொம்ப அழகா தனியா நின்று பாடின நேஹா அவங்க நம்ம கூட இருக்காங்க. சோலோவா அந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஸ்டேஜ்ல நின்று தமிழ் தாய் வாழ்த்தை ரொம்ப அழகா பாடியிருக்கீங்க. அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிச்சு ஃபர்ஸ்ட்? ஸோ இந்த வாய்ப்பு விகடன் அவர்கள் தான், அவங்க தான் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாங்க. ஸோ தமிழ் தாய் வாழ்த்து பாடணும்னு சொன்னாங்க. ஸோ விஜய் அண்ணா முன்னாடி, ஸோ அப்போவே நான் ரொம்ப எக்ஸைட் பண்ணிட்டேன். நம்ம பிக்கெஸ்ட் ஃபேன் விஜய் அண்ணா. ஸோ அவங்க முன்னாடி பாடுறதுக்கே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுதான் வந்துச்சு. ஓகே, உங்களுக்கு ஒரு நர்வஸ்னஸ் இல்லையா? ஏன்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடணுன்றது ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு பிழை இல்லாமல் பயம் இல்லாமல் நம்ம பாடணும், நம்ம குரலில் கூட அந்த நடுக்குன்னு தெரியக்கூடாது. அதுவும் நீங்கள் தனியானு சொன்னப்போ உங்களுக்கு அது எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க? அது எனக்கு நர்வஸ்னஸ் இருந்தது, பிகாஸ் விஜய் அண்ணா முன்னாடி பாடுறதுக்கு. நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், லிரிக்ஸ் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே பாடினேன். ஓகே, ஸோ அவ்வளோ பெரிய க்ரௌட், அதில் விஜய் அண்ணா நேற்று பார்த்தீங்க. இதுக்கு முன்னாடி அவரை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குதா? அப்படி இல்லை, பிகாஸ் சூப்பர் சிங்கரில் அவரோட அம்மா வந்துடுறாங்க, அவரோட சைன் போட்டு கப் தந்தாங்க. ஸோ அப்போவே எனக்கு பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்தது. ஸோ இப்போ உங்களுக்கு எப்போலேருந்து விஜய் அண்ணா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் விஜய். ஓ, ஃபேவரட் ஆக்டரே அவர் தான். ரைட், சரி, நேற்று நீங்கள் பாடி முடித்ததும் அழகாக கீழே அவர்கிட்ட போய் பிளெஸ்ஸிங் வாங்க போனீங்க. ஸோ இப்போ என்ன நடந்துச்சு? ஸோ நான் பாடி முடிச்ச உடனே நான் பாடும்போது அவர் என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே கீழே போய் நான் ஃபோட்டோ எடுக்கலாமா அப்போ சொன்னாங்க தட் ஐ சாங் ஸோ வெல், நீ நல்லா பாடினேன். ஸோ ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நான் ஆசீர்வாதம் வாங்கும்போது வேணாம் கை இப்படி டைட்டாக பிடிச்சிருந்தாங்க. ஸோ அப்படியே ஃபோட்டோ எடுத்து அப்படியே ஹாப்பியாக இருந்தேன். ஸோ ஓகே, எஸ், அங்கே ஒரு புத்தக வெளியீட்டு விழா, அங்கே எல்லாருமே நம்மளை விட ரொம்ப பெரியவங்க. ஸோ இந்த ப்ரிவிலேஜை உங்கள் வீட்டில் எப்படி பார்த்தாங்க? எவ்வளோ ஹானராக இருந்துச்சு அது? அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, பிகாஸ் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு பொலிட்டிக்கலான போகிறோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, சரி, எஸ், விஜய் அண்ணாக்காக உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு சாங் எங்களுக்காக பாடி காட்டுங்க. ஆளப்போரா தமிழ உலகம் எல்லாமே வெற்றி மக வடிதான் இனிமே எல்லாமே. வீரன்னு யாருன்னு இந்த நாட்டுக்கு அவ சொன்னானே, வாயில்ல மாட்டுக்கும் அடநீதிய அவ தந்தானே. நைஸ். Let me sing a குட்டி story, pay attention, listen to me. Let me sing a kutti story, pay attention, listen to me. If you want, take it or else pay attention, leave it, baby. Life is very short, namba. Always be happy. Palavida problems will come and go. Konja chill panna maapi. Let me sing a kutti story, pay attention, listen to me. If you want, take it or else pay attention, leave it, baby. Life is very short, number. Always be happy. Designer, problems will come and go. Konja chill panna maapi.
நைஸ். ஸோ எப்பயுமே அவர் ரெகுலராக ஒரு குட்டி ஸ்டோரி அவர் ஆடியோ லான்ச்சில் சொல்லிகிட்டே இருப்பார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் நமக்கு ஒரே ஒரு ஆடியோ லான்ச் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு குட்டி ஃபேன் அவருக்கு. ஸோ அது எப்படி இருக்கு உங்களுக்கு விஜயா? நான் இனி படத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்ல போகிறது வருத்தம் தான், பிகாஸ் படித்த எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் கொஞ்சம் சேடாக தான் இருக்கேன். ஓகே. சரி, நேற்று விஜயண்ணாவோட குட்டி ஸ்டோரிலாம் கேட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பீச் அங்கே அவ்வளோ எனர்ஜியோட கேட்கும்போது அவ்வளோ ஆடியன்ஸ் இருந்தாங்க இல்லையா? அந்த ஆரா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அவரோட டாக் பண்ணும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. செல்ஃபி ஒன்று எடுத்தீங்க இல்லையா அவர் கூட? சரி, என்ன பண்ண போறீங்க, என்ன பிளான்? எல்லா விஜய் ஃபேன்ஸ்க்கும் வந்து அது தீராத ஒரு ஆசையாக இருக்குது பல பேருக்கு. பட் உங்களுக்கு அது நேற்று நடந்திருக்குது. என்ன பண்ண போறீங்க அந்த செல்ஃபியை? அது நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஸ்கூல்லேருந்து சொல்லிட்டு தான் வந்தேன் விஜய் நான் பார்க்கும்போது. அப்போ எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டட், ஆட்டோகிராஃப் மட்டும் கூட. அப்போ நான் சொன்னேன், அப்போ ஃபோட்டோ மட்டும் எடுக்க முடியுமா தெரியல. ஸோ ரொம்ப எக்ஸைட், ஃபோட்டோகிராஃப் மட்டும் கூட எல்லாமே சொல்லி நான் குரூப்பில் நான் போட்டேன் இந்த ஃபோட்டோ எல்லாம். we are very proud of you எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப. ஓகே, அந்த ஆட்டோகிராஃப் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு இல்லை? ஓகே, டியூ டு நிறைய ஒர்க் இருந்திருக்கும் அந்த இடத்துல அவருக்கு. எப்படி ஃப்ரேம்லாம் போட்டு ரெடியாக எங்கே மாட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க? நான் இங்கே மாட்டலாம், இங்கே பட் டக்குன்னு ஃப்ரேம் போட்டலாம் அந்த மாதிரி ஒரு ஜோன். ஓகே, நிறைய பேருக்கு வந்து படத்தில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அட்மையர் பண்ணுவோம், பட் நேரில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க விஜயனா ரொம்ப அமைதியான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நேரில் பார்க்கும்போது என்னென்ன அப்சர்வ் பண்ணி என்னென்ன உங்களுக்கு வித்தியாசமாக இருந்துச்சுன்னா, படத்தில் ரொம்ப அதிரடியாக ஆக்ஷனாக ரொம்ப நிறைய ஆங்கிள்ஸ் பார்த்துருப்போம். இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஆங்கிள் ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் அதை லேர்ன் பண்ணிக்கணும் நம்பணும் அப்படின்னு தோணுச்சு? அவங்க ரொம்ப ஸ்வீட் பர்சன், ரொம்ப ஹம்பிளாக இருந்தாங்க, டவுன் டு அர்த்தாக ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செல்ஃபி எடுக்கிறது சொன்ன மாதிரி சாதாரண விஷயம் இல்லை தான். பட் எப்படி உங்களுக்கு அங்கே அலோவ் பண்ணாங்களா, இல்லை நீங்களா ஒரு அப்படியே அந்த ஸ்பார்க் ஆஃப் த மொமெண்ட்டில் டக்குன்னு ஏதாவது பண்ணி ஒரு செல்ஃபி எடுத்துடணும்னு போனீங்களா? என்ன நடந்துச்சு? அப்போது நான் வந்து டிடி அக்கா கூட நான் அங்கே பேக் ஸ்டேஜில் இருந்தாங்க. ஸோ அப்போ நான் சொல்லிட்டேன், லைக் கேன் ஐ டேக் அ ஃபோட்டோ வித் விஜய். நான் சொன்னேன் எனக்கு சொல்ல முடியாது, லைக் நீ தான் ஓடி போய் சான்ஸ் கிடைச்சா போகணும். ஸோ அப்படி நான் பாட்டு முடிச்ச உடனே நான் ஓடி போய் ஆப்பர்ச்சுனிட்டி விடாமல் ஓடி போய் அப்படின்ட்டு போயாச்சு. சொன்னாங்க இந்த மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு, பட் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன் அப்படின்னு. உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சுன்னா, நிறைய மேடைகளில் மியூசிக் ரிலேட்டடாக நம்ம வந்து போய் பாடியிருக்காங்க நேஹா. பட் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஈவெண்ட் மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்தாங்க. நம்ம தலைவர் அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு புத்தக வெளியீட்டு விழா. ஸோ அதுக்கு ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு ஒரு தயக்கங்கள் இருந்துச்சா, இல்லை அது எவ்வளோ பெருமையாக இருந்துச்சு நேஹா மட்டும்தான் நின்று பாடினாங்க? ஆக்சுவலி அது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவளுக்கு. ஸோ கூப்பிடும் போதே நாங்கள் இது வரைக்கும் அவள் தமிழ் தாய் வாழ்த்து வேறு இந்த மாதிரி பெரிய மேடையில் பாடினதில்லை. ஸோ அண்ட் எக்ஸாம்ஸ் வேறு, அன்றைக்கி எக்ஸாம் முடித்து அவளை ஹாஃப் டே கூட்டிகிட்டு வந்துட்டு தான் போனேன். ஸோ அந்தளவுக்கு ப்ராக்டிஸ்னு இல்லை, ஆனால் பாடிட்டே இருந்தா. நான் அவளுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்தது விஜய் சார் முன்னாடி பாடுறது. ஆனால் அங்கே போன உடனே அவள் சொன்னாங்க, ஐயோ அம்மா என்னையே பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு அப்படின்னாங்க. ஸோ ஆனால் பரவாயில்ல, அவள் கொஞ்சம் நல்லா பாடி முடிச்சிட்டா. அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவள் மிஸ் பண்ணாமல் போய் செல்ஃபி எடுத்தது நாங்களே வி வேர் ஷாக்ட் ஆக்சுவலி, பிகாஸ் அந்த டைட் செக்யூரிட்டி இருந்தது. மற்றபடி அவர் மேலே உட்காரல அந்த டைம், கீழே தான். ஸோ இவள் அங்கே இருக்கும்போது எப்படி ஒன்றும் வாய்ப்பே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவள் டக்குன்னு அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டா. அவளோட ட்ரீம் ஆக்சுவலாக போகும்போதே சொல்லிட்டா, எனக்கு முடியுமாம்மா, எனக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. ஆக்சுவலாக அது முடிஞ்சது. குட், வி ஆர் ப்ரௌட் ஆஃப் ஹர். எஸ், நாங்களும் எங்களுக்கும் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா சொன்ன மாதிரி நேஹா மட்டும்தான் அந்த இடத்துல நின்று பாடுங்க. ஏன்னா தமிழ் தாய் வாழ்த்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எவ்வளோ குரூப்பாக வந்து கொடுத்து ரெடி பண்ணியிருக்கலாம். பட் இவங்க மட்டும் பாடினது அதுதான் எங்களுக்கும் ஒரு ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைசிங்கான விஷயம். நேஹா சூப்பராக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு அங்கே விஜய் சார் நிறைய மேடைகளை நம்மளும் பார்த்துருப்போம், பட் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் பார்க்கும்போது அது அந்த வாரா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலி அவ்வளோ கிட்டக்க பார்க்குறது அங்கே தான். நாங்கள் 2 பேருமே யாருமே பார்த்ததில்லை அவர் அவ்வளோ கிட்டையா. ஸோ ஃபஸ்ட் ரோவில் உட்கார வச்சாங்க. அவள் பாடி முடித்த உடனே எங்களையும் கூப்பிட்டுட்டு ஃபஸ்ட் ரோ உட்கார வச்சாங்க. வி வர் ஸோ ப்ரவுட் ஆஃப் ஹர். ஆக்சுவலி அவளால் தான் எங்களால் அங்கே உட்கார முடிஞ்சது. ஸோ ப்ரவுட். அண்ட் அவரோட ஸ்பீச் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அண்ட் ரொம்ப அமைதியான பர்சன், ஆனால் பேசும்போது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இந்த பேசினார். ஸோ இட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக எங்களுக்கு.
விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். Mizaj, the ultimate destination for men's wedding suits.